Hi friends, இந்த வீடியோல இந்த மாதிரி வேஸ்டா இருக்கிற ஒரு மைக்கா ஷீட்ல இருந்து என்ன கிராஃப்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க Subscribe பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்கிறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. எங்க வீட்ல வந்து இந்த மாதிரி ஒரு மைக்கா ஷீட் வேஸ்டா கிடந்தது. இதுல வந்து ஒரு கிராஃப்ட் பண்ணலாம்னு நான் ட்ரை பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுல ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச டிராயிங்கை வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து ஒரு விநாயகர் படத்தை வரைஞ்சிருக்கேன். அடுத்ததா இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். அதே ஷேப்புக்கு கட் பண்ணும்போது ரொம்பவே கவனமாக கட் பண்ணுங்கள். லைட்டாக எக்ஸ்ட்ரா கட் பண்ணாலும் அது உடஞ்சிரும். அதனால் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன படம் பிடிக்குதோ அதை வரைஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் வந்து ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நான் வந்து Black கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்குறேன். இதில் அவுட்லைன் கொடுக்கும்போது ஒரே அளவாக கொடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். அப்போ தான் பார்க்குறதுக்கு ஒன்று போல் இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நான் ஃபுல்லுமே அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். அடுத்ததாக இதில் நம்ம கலர் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், இதோட கலர் பண்ணி முடிச்சுக்கிறேன். இது வந்து சிம்பிளாக இருக்கட்டுங்கிறதுக்காக இந்த கலரோட நிறுத்திக்கிறேன். இதை வந்து அடுத்ததாக எப்படி ஒட்டுறதுன்னா, இந்த மாதிரி டபுள் டேப் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி பின்னாடி ஒட்டிக்கலாம். இதை வந்து நம்ம எந்த டோரில் வேணாலும் ஒட்டிக்கலாம். இது வந்து நான் எங்கள் வீட்டில் இருக்க சாமி ரூமோட டோரில் வந்து இந்த மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.